திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியனூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக நெற்பயிருக்கு அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மேடம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியனூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் நெற்பயிருக்கு சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். வந்தவாசி அடுத்த அதியனூர் கிராமத்தை சேர்ந்தவர் சாமிக்கண்ணு இவருடைய விவசாய நிலத்தில் நெற்பயிர் வைத்துள்ளார். இதில் எலி மற்றும் காட்டுப்பன்றி நெற்பயிரை நாசம் செய்துவிட்டு சென்று விடுகிறது. இந்த நிலையில் நெற்பயிரை காப்பாற்றுவதற்காக சாமிக்கண்ணு சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்துள்ளார். இதில் அதே கிராமத்தை சேர்ந்த குப்பன் என்பவர் இன்று காலை சாமிக்கண்ணு நிலத்திற்கு சென்ற போது சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்ததில் சிக்கிய சம்பவம் இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த கீழ்குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் வந்தவாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.